ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. வாங்க சிக்கன் ரைஸ் செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் ரெண்டு எக்கு உடச்சி போட்டுக்கிட்டேன். நான் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, அந்த சிக்கன் பொரித்த மீதி ஆயில் இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணி நமக்கு சிக்கன் ரைஸ் செய்கிறப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ முட்டை உடச்சி ஊற்றிட்டு நம்ம சால்ட்டு போட்டு நல்லா அதை டோஸ்ட் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நான் 2 சில்லி ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாய், பச்சை மிளகாய். அது எதுக்குன்னா என்கிட்ட க்ரீன் சில்லி இல்லை, ஸோ நான் முன்னாடியே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சாஸ் இருந்தது அப்படின்னா நான் சோயா சாஸ் ஆட் பண்ணுவேன், அப்போ நீங்கள் கலந்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுட்டு பொரிச்சு வச்சுருக்கிற சில்லி எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ சில்லி நான் எப்படி பொரிக்கிறேன்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதை பாருங்கள். சில்லி எடுத்து நம்ம இது போட்டுட்டோம். நல்லா கொஞ்சம் கிளறணும். அப்போ தான் அந்த சில்லி நல்லா ஜூஸியாகவும் அதோடய ஃப்ளேவர் இந்த பச்சை மிளகா, எக்கு, அதோடய ஃப்ளேவரெல்லாம் நம்ம சில்லியில் இறங்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் நான் தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிட்டேன். நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணல, பெப்பரில் தான் செய்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி பெப்பரில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் பெப்பரில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பெப்பர் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் சாதம் வடித்து வச்சுருந்தேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆற வச்சு நீங்கள் கிளறப்ப சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, குலையாது, உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சாதம் எடுத்து ஆற வச்சு தான் போட்டிருக்கேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ சாதம் போட்டு நல்லா கிளறி விடணும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படி சாதம் வந்திருக்குன்னு. கிளற டைமில் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறுங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணோம்ல, அந்த டைமில் நான் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே வதக்கியிருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பச்சை வாசம் போகும். நான் மறந்துட்டேன், ஸோ அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் நான் பச்சை மிளகா, கறிவேப்பிலை போடுறேன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஒரு தடவை வணக்கி விட்டுருங்க. நான் மறந்துட்டேன், பரவாயில்ல, நான் இந்த டைமில் போட்டேன், இல்லைன்னா மறந்தே இருப்பேன். நீங்கள் நான் சொன்ன டைமில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கங்க. இப்போ நான் இது பச்சை வாசம் போகணுங்கிறதுக்காட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் நான் நல்லா வதக்குறேன். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு வாசம் நமக்கு வராமல் இருக்கும், டேஸ்ட்டு ஒட்டும். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் ஊற்றிக்கிங்க, சோயா சாஸு. இந்த டைமில் சில்லி சாஸ் நான் சில்லி பச்சை மிளகா போட்டேன். பச்சை மிளகா போடாதவங்க சில்லி சாஸ் இருந்ததுன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த சாஸ் ஊற்றினதுக்கப்புறம் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்குங்க, கிளறி விட்டுக்குங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கு பாருங்கள். ஸோ தயவுசெய்து ஓரளவுக்கு ஆற வச்சு அதுக்கப்புறம் போடுங்க, இல்லைன்னா சாப்பாடு குழஞ்சி போயிடும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பக்கம் அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அந்த சாஸு. இதுக்கப்புறம் நான் இந்த தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த சாஸ் ஆட் பண்ணுறப்பயே அதுவும் போட்டுக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நமக்கு வீட்லேயும் அழகாக செய்யலாம் சிக்கன் ரைஸு. தனியாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
நான் தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் தான் வச்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.